Hello students, good morning. This is previous slide. Productions of recombinant vaccine. In this part, I talk about gene therapy. If a person is born with a hereditary disease, can a corrective therapy be given for such disease? ஏதாவது ஒரு பர்சன் பிறக்கும்போதே டிசீஸோடு பிறக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம ஹெரிடிட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்மளால் க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதை க்யூர் பண்ண முடியும். எஸ், திஸ் கேன் பி டன் பை எ ப்ராசஸ் நோன் அஸ் தி ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பி மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு பிறக்கும்போதே ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசீஸை கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். The process involves the transfer of the normal gene into a person's cells that carries one or more mutant alleles. இப்போ ஒரு பர்சன்ஸ் அஃபெக்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அதாவது ஹெரிடிட்டரி டிசீஸால் அஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து அவங்க பாடியில் இருக்கக்கூடிய மியூட்டன்ட் அல்லீல்ஸ், அதாவது ஒன்று அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அல்லீல்ஸ் வந்து மியூட்டன்ட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த அல்லீல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நார்மலான அல்லீல்ஸ் அதாவது ஜீன்ஸை அந்த பர்சனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதன் மூலயமா அவங்க அந்த டிசீஸ்லேருந்து க்யூர் ஆவாங்க. Expressions of the normal gene in the person result in functional gene product whose actions produce a normal phenotype. இப்போ நார்மல் ஜீன்ஸ் நம்ம அவங்க பாடிக்குள்ளே அனுப்புனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீனோடைப்லாம் பார்க்கும்போது நார்மலாக இருக்கும். ஸோ அதோடைய ஆக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். இப்போது ஹெரிடிட்டரி டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அதாவது மியூட்டேஷன்ஸ்னால நம்ம பாடியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம மார்ஃபாலஜியில் அதுக்கான சிம்டம்ஸு, ஸோ அந்த ஃபீனோடைப் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஃபீமேலோடைய குரோமோசோம்ஸ் எக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம், டபுள் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும். மேலாக இருக்கிற பட்சத்தில் ஒரு எக்ஸ் குரோமோசோம்ஸும் ஒரு ஒய் குரோமோசோம்ஸும் இருக்கும். இதில் இப்போது மியூட்டேஷன்ஸ் காரணமாக ஏதாவது ஒரு குரோமோசோம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அதாவது மேல் இருக்காங்க, மேலுக்கு XYன்றது நார்மலாக இருக்கக்கூடிய மேல் அவங்களுடைய குரோமோசோம், இதில் எக்ஸ்ட்ரா போயிட்டு ஒரு எக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆட் ஆகும்போது அது நம்ம XXYன்னு சொல்லுவோம். கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னு 4th லெசனில் பார்த்துருக்கோம். இந்த கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் இருந்துச்சுன்னா எது மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அவங்களோட மார்ஃபாலஜி லெவலில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அது மாதிரி ஃபீமேல் இருக்காங்க, இப்போ நார்மலாக அவங்களுக்கு XXன்றது நார்மல் குரோமோசோம்ஸு. இப்போ இதில் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் டெலிஷன் ஆகிடுச்சு, ஒரு எக்ஸ் குரோமோசோம்ஸ் இல்லை, ஒன்று தான் இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா XO டைப்புன்னு சொல்லுவோம். XOவுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஆப்சென்ட்னு அர்த்தம். ஒரு குரோமோசோம்ஸ் அங்கே வந்து ஆப்சென்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஃபீமேல் வந்து ஸ்டெரைலாக இருப்பாங்க. ஒரு ஜெனரேஷன் அவங்களால என்ன பண்ண முடியாது, க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நம்ம பாடியில் ஏன்னா மியூட்டேஷன்ஸ் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன சிம்டம்ஸ் ஏன்னா காசஸ் ஏன்னா கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம எதை யூஸ் பண்ணி நம்ம இதை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஜீன் தெரப்பி யூஸ் பண்ணி இதை நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். டெலிவரி ஆஃப் த நார்மல் ஜீன் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் பை த யூஸிங் எ வெக்டார். ஸோ நார்மல் ஜீனை ஒரு வெக்டாருக்குள்ளே அனுப்பி அஃபெக்டாக இருக்க பர்சனுக்கு அந்த நார்மல் ஜீன் அனுப்பும்போது அது சரியாகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. The main test of gene therapy has been directed at correcting the single gene mutations as a cystic fibrosis and hemophilia. இப்போது அந்த ஜீன் தெரப்பி இருக்கு இல்லையா, அதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அண்ட் ஹீமோஃபிலியா இது மாதிரியான டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறது. அதாவது ஜீன் மியூட்டேஷன் காரணமாக உருவாயிருக்கக்கூடிய ஒரு டிசீஸை க்யூர் பண்ணுறது தான் இதோடைய முக்கியமான எய்ம். ஸோ இதில் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு என்னென்னா லங்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம இந்த இமேஜ் கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ இதில் கிளாட்டிங் அதில் உள்ளே போய் பார்க்கும்போது என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா மியூக்கஸ் வந்து ரொம்ப திக்கான மியூக்கஸு இது ஃபுல்லாக வந்து டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ இதனால் ரெஸ்பிரேஷன் பண்ணுறதே கஷ்டம். மியூக்கஸ் அப்படின்னா அதாவது கோழை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, சளி மாதிரி ஒரு பொருள் தான் மியூக்கஸ்ன்னு சொல்லுவேன். ஃபுல்லாக வந்து டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ சரியாக ரெஸ்பிரேஷன்ஸ் பண்ண முடியாது. இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹீமோஃபிலியா அப்படின்றது
ப்ளீடர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் இதை ப்ளீடர் டிசீஸ்ன்னு சொல்கிறோன்னா, ஒன்ஸ் நமக்கு அடிபட்டுருச்சு, இப்போ நம்ம வந்து வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை விளையாடிட்டுருக்கோம், என்ன ஆகும், பிளட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது இல்லையா? நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கோம், காய் கட் பண்ணும்போது நம்மளே அறியாமல் நம்ம கையை கட் பண்ணிக்கிறோம், விளையாடிக்கிட்டே இருக்கோம், கீழே போய் விழுந்துடுறோம், உடனே அடிப்பட்டதும் நம்மளுக்கு பிளட் ப்ளீடிங் ஆகும். ஸோ நமக்கு நார்மலாக நம்ம ஹெல்த்தி பர்சனாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு அடிப்பட்ட இடத்துல ஒரு 5 செகண்டில் பார்த்தீங்கன்னா பிளட் வந்து ஃப்ளாட் ஆகிடும் இல்லையா? ஆனால் ஹீமோபிலியா பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா பிளட் வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கிளாட்டிங் ஆகவே ஆகாது. ஏன்னா கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸ் இல்லை. இந்த கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுடைய எந்த குரோமோசோம்ஸில் இருக்குது அப்படின்னா 6 குரோமோசோம்ஸில் இருக்குது. அதாவது எக்ஸ் குரோமோசோம் சொல்கிறோம் இல்லையா? எக்ஸ் குரோமோசோம்ஸில் தான் கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸுக்கான ஜீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ மேக்ஸிமம் ஹீமோபிலியாவில் அதிகமாக ஃபீமேல் வந்து அஃபெக்ட் ஆகிறது இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, ஃபீமேலுக்கு டபுள் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்குது. இப்போ ஒரே ஒரு எக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகியிருந்தாலும் இன்னொரு எக்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா? அதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணிக்கும். ஸோ அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது சரி பண்ணிக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஃபீமேல் அதிகமாக ஹீமோபிலியா டிசீஸால் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. மேல் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, மேலுக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. இந்த ஒரு எக்ஸ் குரோமோசோம்ஸும் அஃபெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து அவங்களே ஹீமோபிலியா பேஷண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸ் குரோமோசோம்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் இருக்குது. இந்த ஜீன் டாமினண்ட்டாக இருந்தால் தான் கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ப்ரொடியூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் சப்போஸ் அவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை டெம்பரவரியாக நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், எது மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஹெல்த்தி பர்சனுடைய பிளட்டு கலெக்ட் பண்ணி அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸ் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமா டெம்பரவரியாக இந்த ப்ளீடிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பர்மனெண்ட்டாக அந்த மெத்தடை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஜீன் தெரப்பி மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ இது மாதிரியான டிசீஸை நம்மளால் க்யூர் பண்ண முடியும். At present, most genetic diseases have no effective treatment, and so genetic therapy would after hope for many people. ஸோ ஜெனட்டிக் டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் ஜீன் தெரப்பி தான் அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. There are 2 strategies involved in the gene therapy, namely gene augmentation therapy and another one is gene inhibition therapy. இல்லை gene augmentation therapy அப்படின்றது என்னென்னா, which involve insertions of DNA into the genome to replace the missing gene product. அதாவது நம்மளுடைய ஜீன்ஸில் ஏதாவது ஒரு ஜீன் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹெரிடிட்டரி டிசீஸ் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிஎன்ஏ இருக்குது இல்லையா? ஸோ அந்த டிஎன்ஏவை உள்ளே வந்து அனுப்புகிறோம். ஸோ அனுப்பும்போது இது என்ன பண்ணுதுன்னா, மிஸ் ஆன டிஎன்ஏ ஜீன்ஸுடைய பிளேஸை போயிட்டு இந்த டிஎன்ஏ ரீப்ளேஸ் பண்ணுறது மூலயமா ஸோ நம்ம இந்த டிசீஸை வந்து பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு ஜீன் இன்ஹிபிஷன் தெரப்பி involve insertions of the antisense gene which inhibit the expression of the dominant gene. ஸோ ஜீன் இன்ஹிபிஷன் தெரப்பியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டாமினண்ட்டான ஜீன் இருக்கு இல்லையா? ஸோ அதோடைய கேரக்டர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஆன்டிசென்ஸ் ஜீன்ஸை வந்து நம்ம அனுப்பி ஸோ அதோடைய டாமினண்ட் கேரக்டர் வந்து இன்ஹிபிட் பண்ணுறோம். ஸோ இது மூலயமா டிசீஸை வந்து க்யூர் பண்ண முடியும். The two approaches to achieve gene therapy are somatic cells or germline gene therapy. Somatic cell gene therapy involve the insertions of a fully functional and expressible gene into a target somatic cells to a correct genetic disease permanently, whereas the germline gene therapy involve the introductions of the DNA into the germ cells which is deposited onto the successive generation. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்ன ஜீன் தெரப்பி இருக்குது அப்படின்னா, சொமட்டிக் செல் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பின்னு இருக்குது. சொமட்டிக் செல் ஜீன் தெரப்பியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல்லாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஜீனை நம்ம வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இது என்ன பண்ணுதுன்னா சொமட்டிக் செல்ஸ் அப்படின்றது நம்ம பாடி செல்ஸ், நம்மளுடைய உடல் செல்லுன்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஏன்னா இன்ஹிபிட் ஆகிடுந்துச்சுன்னா ஸோ அதை போய்ட்டு ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. இது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போகிறது கிடையாது இந்த கேரக்டரை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி இன்வால்வ் த இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ இன்டு த ஜெர்ம் செல்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜெர்ம் செல்ஸுக்குள்ளே ஒரு டிஎன்ஏ வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணுறதுனால இது என்ன பண்ணுதுன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்போ என்ன கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். Gene therapy involves the isolations of the specific gene and making its copies and inserting them into the target cells to making the desired proteins. So gene therapyல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான ஜீன்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணுறோம். ஐசோலேட் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜீன் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு ஸோ அது நிறைய காப்பீஸ் வந்து மேக் பண்ணுறோம். நமக்கு எது மாதிரியான ஜீன்ஸ் நமக்கு தேவையோ அந்த ஜீன்ஸை ஐசோலேட் பண்ணி அதில் நிறைய காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிடைச்ச அந்த காப்பீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டார்கெட் செல்ஸுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வச்சுக்கலாம். It's absolutely essential for the gene therapist to ensure that the genes are harmless to the patients and it is the appropriately expressed and that the body immune system does not react to the foreign proteins produced by the new genes. ஸோ நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ நமக்கு இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குது இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த ப்ரோட்டீன்ஸ் எடுத்து நம்ம பாடிக்கு வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் வந்து உருவாக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாடிக்கு அஃபெக்டாக இருக்கக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம உள்ளே அனுப்பின இந்த ஜீன்ஸு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நன்மையை கொடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஹார்ம்லெஸ்ஸான்னு பார்க்கணும், அது ஏதாவது தீமையை கொடுக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் அந்த பேஷண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக அவங்களுடைய பாடி ஏதாவது இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்ணுதான்றது செக் பண்ணணும். ஏன்னா அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பாடி வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, இல்லை அந்த ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து டேஞ்சரு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக செக் பண்ணணும். நம்ம இன்ஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ்னால அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கா, ஸோ இம்யூன் சிஸ்டம் என்ன அஃபெக்ட் ஆகுதா, ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபாரின் ப்ரோட்டீன்ஸை வந்து அந்த பாடி வந்து அப்சர்வ் பண்ணுதா எடுத்துக்குதா அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம் இந்த ட்ரீட்மெண்ட்டில். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன்ஸ் பிட்வீன் somatic cell gene therapy and germline gene therapy. Somatic cell gene therapy, germline gene therapy, important short answer. Somatic cell gene therapy அப்படின்றது என்னென்னா therapeutic genes transferred into the somatic cells. நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா இந்த ஜீன், இது வந்து எதுக்குள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னா சொமட்டிக் செல்ஸ்க்குள்ளே அனுப்புகிறோம். சொமட்டிக் செல்ஸ் அப்படின்னா நம்மளுடைய பாடி செல்ஸுக்கு அனுப்பக்கூடியது. அது மாதிரி ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி இருக்குது இல்லையா, ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த ஜெர்ம் செல்ஸுக்குள்ளே அனுப்புறது, நம்ம பாடி செல்ஸுக்கு அனுப்பாமல் நம்மளுடைய ஜெர்ம் செல்லுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இப்போ நம்ம சொமட்டிக் செல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, பாடி செல்ஸ்ன்னு, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதுக்குள்ளே நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் த ஜீன் இன்டு த போன் மேரோ செல்ஸ் அண்ட் பிளட் செல்ஸ் அண்ட் ஸ்கின் செல்ஸ். இது எதுக்குள்ளே அனுப்பலாம் அப்படின்னா போன் மேரோ செல்ஸுக்குள்ளே அனுப்பலாம், அதுக்கடுத்து பிளட் செல்ஸுக்குள்ளே அனுப்பலாம், நெக்ஸ்ட்டு ஸ்கின் செல்ஸுக்குள்ளே அனுப்பலாம். அதுக்கடுத்தது ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி இருக்கு இல்லையா, ஜீன் introduce into the எக்குள்ளேயும் ஸ்பெர்ம்குள்ளேயும் நம்ம இன்செர்ட் பண்ணுறது வந்து ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. ஓகேவா, இப்போ சொமட்டிக் செல் ஜீன் தெரப்பி வில் நாட் இன்ஹெரிட்டட் இன் லார்ஜர் ஜெனரேஷன்ஸ். ஸோ இது என்ன பண்ணாது அப்படின்னா சொமட்டிக் செல் ஜீன் தெரப்பி இப்போ ஏன்னா ஒரு ஃபீனோடைப் கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அது அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணாது. இந்த ஜெனரேஷனோடய முடிஞ்சு போச்சுன்னா அது சொமட்டிக் செல் ஜீன் தெரப்பின்னு சொல்லுவோம். Germline gene therapy mean heritable and passed on the later generations. இப்போ ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஃபீனோடைப்பு, ஸோ இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் அடுத்த ஜெனரேஷனுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகுச்சு அப்படின்னா அது ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. ஸோ 1 மார்க் கொஷின்ஸில் எது வந்து
அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரைட்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் ட்ரைட்ஸை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். எது டிரான்ஸ்மிட் பண்ணாது அப்படின்னா சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாது. The first clinical gene therapy was given in 1990 by French Anderson to 4 years old girl with the adenosine deaminase deficiency. ஃபஸ்ட்டு கிளினிக்கல் ஜீன் தெரப்பி யாருக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 4 years ஓல்டு கேர்ளுக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 mark கொஷினில் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. எந்த இயரில் அப்படின்னா 1990 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது யார் வந்து ஃபஸ்ட்டு இது நடத்துனாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஆண்டர்சன் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு ஜீன் தெரப்பி மெத்தடு வந்து செஞ்சவர். ஸோ இது ஏடிஏ அப்படின்னக்கூடிய ஜீன்ஸு அடினோசின் டைஅமைனேஸ் அப்படின்னக்கூடிய ஒரு என்சைமை செக்ரீட் பண்ணலைன்னா இந்த டிஃபிஷியன்சி வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏடிஏ டிஃபிஷியன்சி ஆர் எஸ்சிஐடி, இந்த ஏடிஏ டிஃபிஷியன்சிக்கு இன்னொரு நேம் வந்து எஸ்சிஐடின்னு சொல்லலாம். எஸ்சிஐடியோடைய ஃபுல் ஃபார்ம் சிவியர் கம்பைன் இம்யூனோடெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். இஸ் அன் ஆட்டோசோமல் ரெசசிவ் மெட்டபாலிக் டிஸார்டர். 1 mark கொஷின்ஸில் கேட்பாங்க. எஸ்சிஐடின்னு சொன்னாலும் ஏடிஏன்னு சொன்னாலும் இது எதனால் வரக்கூடிய டிஸார்டர் அப்படின்னா ஆட்டோசோமல் ரெசசிவ் மெட்டபாலிக் டிஸார்டர்னால வரக்கூடிய ஒரு டிசீஸ். லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸு ஜீன் தெரப்பி மூலயமா ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னா எஸ்சிஐடி அப்படின்லாம் அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது ஏடிஏ அப்படின்னு சொல்லலாம். It is caused by the deletions or dysfunctions of the gene coding of ADNA enzyme. ஸோ நம்மளுடைய ஜீன்ஸில் ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஜீன்ஸ் வந்து டெலிஷன் ஆகிடுச்சு, காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலை அப்படின்னா ஸோ இந்த ப்ராப்ளம் நடக்கும். அதாவது என்ன ஜீன் அப்படின்னா ஏடிஏ அப்படின்னு கூடிய ஜீன் அது வந்து டெலிட் ஆகிடுச்சு இல்லை ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடினோசின் டைஅமினேஸ்னு கூடிய என்சைம் செக்ரீட் ஆகாது. செக்ரீட் ஆகலை அப்படின்னா ஏடிஏ டிஃபிஷியன்சி அப்படின்னா எஸ்சிஐடி டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னா ஜீன் தெரப்பியால் க்யூர் பண்ண முடியும். In this fashion, the non-functioning T lymphocyte cannot elicit immune response against the invading the pathogens. ஏடிஏ அப்படின்னு கூடிய ஜீன்ஸ் வந்து அதோடைய என்சைம் செக்ரீட் பண்ணாததுனால டி லிம்போசைட்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலை, நான் ஃபங்க்ஷனிங் செல்ஸாக இருக்குது. ஸோ எலிசிட் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ இது ஏதாவது பேத்தோஜன்ஸ் உள்ளே என்ட்ராச்சு அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதால் பண்ண முடியல. திஸ் ரைட் அப்ரோச் ஃபார் எஸ்சிஐடி ட்ரீட்மெண்ட் would be to give the patient a functioning ADA which break down toxic biological products. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆர்டிஃபிஷியலாக இதுக்கு எஸ்சிஐடி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். எஸ்சிஐடி ட்ரீட்மெண்ட்டுனா என்ன அப்படின்னா ஏடிஏ ஜீன் ஒரு ஹெல்த்தி பர்சன்கிட்டேருந்து ஏடிஏ என்சைம் எடுத்து ஸோ இந்த என்சைமை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஏடிஏ என்சைமை நம்ம பாடிக்குள்ளே இன்செர்ட் பண்ணும்பொழுது பேத்தோஜென்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பேத்தோஜென்ஸுடைய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்லாம் பிரேக் டவுன் பண்ணி நம்ம பாடியை வந்து ப்ரீவென்ட் பண்ணும். In some children, ADA deficiency could be cured by the bone marrow transplantations where defective immune cells could be replaced with the healthy immune cells from a donor. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏடிஏ டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய இந்த சில்ட்ரனுக்கு போன் மேரோ இருக்கு இல்லையா, ஸோ இதை டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் பண்ணுறது மூலயமா இது க்யூர் பண்ண முடியும் பெர்மனண்ட்டாக. whereas the defective immune cells could be the replaced with the healthy immune cells from a donor. அப்படி இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய ஹெல்த்தி இம்யூன் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இம்யூன் செல்ஸை ஹெல்த்தி பர்சன்கிட்டேருந்து எடுத்து பேஷண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது ரீப்ளேஸ் பண்ணுறது மூலயமா க்யூர் பண்ண முடியும். இன் சம் பேஷண்ட்ஸ் இட் கேன் பி treated by the enzyme replacement therapy in which functional ADA injected into the patients. அப்படி இல்லைன்னா இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா பேஷண்ட்ஸுடைய அஃபெக்டடாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம்.
ஸோ ஏடிஏ செல்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது மூலயமாவும் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. During the gene therapy, the lymphocytes from the blood of the patients are removed and grown in the nutritive culture medium. அதாவது ஒரு நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் மீடியத்தில் லிம்போசைட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேஷண்ட்ஸுடைய லிம்போசைட் எடுத்து கல்ச்சர் பண்ணி நம்ம பாடிக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறது மூலயமா சரி பண்ண முடியும். The healthy and functional human gene ADA or cDNA encoding this enzyme is introducing into the lymphocyte using the retrovirus. ஸோ நம்ம லிம்போசைட்ஸ் வந்து பேஷண்ட்ஸோடைய பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்தோம் இல்லையா, ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹியூமன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஹியூமனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஜீன் வந்து எடுத்துக்க போகிறோம். எடுத்து இந்த cDNA டெக்னாலஜி மூலயமா என்கோடிங் பண்ணி இந்த என்சைம் வந்து எதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லிம்போசைட் கூட உள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதை யூஸ் பண்ணி அப்படின்னா, ரெட்ரோ வைரஸை யூஸ் பண்ணி லிம்போசைட்டுக்குள்ளே அந்த ஏடிஏ அப்படின்னு கூடிய ஜீனை வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். The genetically engineered the lymphocyte subsequently return that to the patients. ஸோ இது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லிம்போசைட் இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லிம்போசைட்டை எடுத்து பேஷண்ட்ஸ் பாடிக்குள்ளே நம்ம அனுப்பலாம். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியும். இதில் வந்து பாக்டீரியம் இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியா உள்ள என்ன இருக்குது அப்படின்னா, பிளாஸ்மிட் இருக்குது. பாக்டீரியாவுடைய உள்ள பிளாஸ்மிட் வந்து இருக்குது. இந்த பிளாஸ்மிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹியூமன் ஏடிஎன்ஏ ஜீன் இருக்கு இல்லையா, இந்த ஏடிஎன்ஏ ஜீனை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவில் பிளாஸ்மிட் இருக்குது. அந்த பிளாஸ்மிட் தான் நம்ம வெக்டார்னு சொல்லுவோம். இந்த வெக்டாரில் நம்ம எதை இன்செர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏடிஏ அப்படின்னு கூடிய ஒரு ஜீன் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஏடிஏ என்னக்கூடிய ஜீன்ஸ் தான் நம்மளுக்கு ஏடிஏ டிஃபிஷியன்சிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் இது. ஸோ இதை நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜெனட்டிக்கலி டிசேபிள்டு ரெட்ரோ வைரஸ் எடுத்திருக்கோம். அதாவது ரெட்ரோ வைரஸில் டாக்ஸிக் கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பேத்தோஜெனிக்காக மாற்றி இந்த ரெட்ரோ வைரஸை வச்சுருக்கோம். ஓகேங்களா. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கும் பொழுது ஏடிஏ ஜீன் இருக்கு இல்லையா, இன்கார்பரேட்டட் இன்டு த வைரஸ்குள்ளே நம்ம அந்த ஏடிஏன்ற ஜீனை வந்து அனுப்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நியூட்ரிட்டிவ் மீடியாவில் டி லிம்போசைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நம்ம கல்ச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிம்போசைட்டில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரெட்ரோ வைரஸ், நான் பேத்தோஜெனிக்காக இருக்கக்கூடிய ரெட்ரோ வைரஸை நம்ம அனுப்புகிறோம். இது என்ன பண்ணுதுன்னா, நார்மலாக இந்த லிம்போசைட் வந்து அஃபெக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த ரெட்ரோ வைரஸ் போயிட்டு லிம்போசைட்டை அஃபெக்ட் பண்ணும்போது இது உள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலை இந்த லிம்போசைட்டு உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ அப்படி அனுப்பும் பொழுது ஸோ இந்த லிம்போசைட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஏடிஏ அப்படின்னு கூடிய ஜீன்ஸ் இருக்குது. ரெட்ரோ வைரஸ் இன்ஃபெக்டிவ் செல்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஏடிஏ ஜீன் இன்டு த செல்ஸ், ஏடிஏ ஜீன்ஸ்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, the cells grown in culture to the ensure ADA genes and active. ஸோ இது உள்ளே போயிட்டு நல்லா வளர்ந்து நல்லா ஆக்டிவ் ஆகிடுச்சு இந்த ஜீன்ஸு. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லிம்போசைட் ஜீன்ஸ் தான் நம்ம பேஷண்ட் பாடிக்குள்ளே அனுப்புகிறோம். ஸோ இது அனுப்புறதுனால ஸோ டெம்பரவரியாக நம்மளால் க்யூர் பண்ண முடியும். ஏன்னா இந்த லிம்போசைட்டோடைய லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியான நாள் தான் உயிரோடு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இறந்துடும். ஸோ ஒவ்வொரு டைமும் இதை நம்ம வந்து ரெடி பண்ணி பாடிக்குள்ளே இன்செர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அது மூலயமா தான் இதை நம்ம க்யூர் பண்ண முடியும். In this slide I talk about stem cells therapy. Stem cells are the undifferentiated cells found in the most of the multicellular animals. ஸோ அனிமல்ஸ் எல்லாமே நம்ம மல்டி செல்லுலர் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் செல்ஸால் நம்மளுடைய பாடி, நம்மளுடைய ஆர்கன்ஸ், நம்மளுடைய டிஷ்யூஸ்லாம் மேடப்பாக இருக்கு. ஸோ அதனால் நம்ம மல்டி செல்லுலர் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். 11th பார்த்துருப்போம். ஸோ இந்த மல்டி செல்லுலர் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் பார்த்தீங்கன்னா அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். எந்த செல்ஸ் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸு. ஸ்டெம் செல்ஸ் மட்டும் அது வந்து எப்பவுமே மாற்றிக்காது. ஸோ வேறுபாடு அடையாத ஒரு செல்ஸ் அப்படின்னா நம்ம எந்த செல்ஸை சொல்லுவோம்னா ஸ்டெம் செல்ஸு. These cells maintain the undifferentiated state even after the undergoing numerous mitotic divisions. Mitotic divisions நடந்துச்சுனாலும் அது என்ன ஆகாது அப்படின்னா டிஃபரன்ஷியேட் ஆகவே ஆகாது. Stem cells research has the
potential to revolutionize the future of the medicine with the ability to regenerate damaged and diseased organs. இந்த ஸ்டெம் செல்ஸோடைய ஒரு எபிலிட்டி என்ன அப்படின்னா, அதாவது டேமேஜ் ஆகிருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அப்படின்னா செல்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்கிறது இருக்கலாம். அதாவது பாதிப்படைஞ்சு அப்படின்னா சேதமுற்ற செல்லுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா நோய் உண்டான உறுப்பு. ஸோ இது வந்து உருவாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னா ஸ்டெம் செல்ஸுக்கு இருக்குது. ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆர்கனை, டேமேஜ் ஆன ஆர்கனாக இருக்கலாம், இல்லை டிசீஸால் அஃபெக்ட் ஆன ஒரு ஆர்கனாக இருக்கலாம். ஸோ இதை மறுபடியும் நம்மளால் உருவாக்க முடியும். ஸ்டெம் செல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் ரினிவல் அண்ட் எக்ஸிபிட் செல்லுலார் பொட்டன்சி. ஸோ ஸ்டெம் செல்ஸோடைய இன்னொரு ஸ்பெஷலான கேரக்டர் என்ன அப்படின்னா, தன்னை தானே வந்து புதுப்பிச்சிக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்டெம் செல்ஸ் கேன் டிஃப்ரென்ஷியேட் இன்டு ஆல் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் derived from any of the 3 germ layer, ectodome, endodome and mesodome. ஸ்டெம் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய எக்டோடோம் அப்படின்னா வெளி அடுக்குன்னு சொல்லுவோம், அவுட்டர் லேயரை. நெக்ஸ்ட்டு எண்டோடோமை இன்னர் லேயர், உள்ளடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். மீசோடோம் மிடில் லேயர், நடுவில் இருக்கக்கூடிய அடுக்கு. ஸோ இதில் ஒவ்வொரு லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸையும் ஆர்கன்ஸையும் இதால் என்ன பண்ண முடியும்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து இது வந்து உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஸ்டெம் செல்ஸுக்கு இருக்குது. அப்போ ஏன்னா ஒரு செல்ஸ் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லை, எல்லா வகையான செல்ஸையுமே இதால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. இன் மேமல்ஸ் தேர் ஆர் 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். மேமல்ஸில் பார்க்கும்பொழுது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், அது நம்ம ஷார்ட்டாக ES செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஸோ இதை AS செல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் pluripotent and can produce the 3 primary germ layer, ectodome, mesodome and endodome. எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து pluripotent அப்படின்னா 3 germ லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸை, எல்லா செல்ஸுமே இதால் உருவாக்க முடியும். எக்டோடோமில் இருக்கக்கூடிய செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், மீசோடோமில் இருக்கக்கூடிய செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அண்ட் எண்டோடோமில் இருக்கக்கூடிய செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் மல்டிபோட்டன்ட். எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து மல்டிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டெம் செல்ஸ் தட் கேன் டிஃப்ரென்ஷியேட் இன்டு எ நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ இந்த செல்ஸுடைய எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, எல்லா ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸாகவும் இதால் மாற முடியும். நம்ம முன்னாடி பார்த்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து எல்லா லேயரில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, எந்த லேயரில் இருக்க ஸ்டெம் செல்ஸ் மாதிரியும் இதால் உருவாக முடியும், அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். Embryonic stem cells are isolated from the epiblast tissue of the inner cell mass of the blastocyst. Blastocyst உடைய, அதாவது blastocyst-ன்றது எம்ப்ரியோ டெவலப் ஆகிட்டு மொருலா ஸ்டேஜுக்கு அடுத்ததில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து நம்ம பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்டோசிஸ்டோடைய ஸ்டேஜில் இன்னர் செல் மாஸ் இருக்கு இல்லையா, அதோடைய எபிபிளாஸ்ட் டிஷ்யூவை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுலேருந்து ஐசோலேட் பண்ணக்கூடியது, அதுலேருந்து ஐசோலேட் பண்ணுறாங்க. when stimulate the embryonic stem cells can develop into the more than 200 cells types of the adult body. ஸோ நம்மளுடைய அடல்ட் பாடியில் இதால் வந்து 200 செல்ஸ் டைப்ஸாக இதால் வந்து டெவலப் ஆக முடியும். embryonic stem cells are the immortal. They can proliferate in the sterile culture medium and maintain the undifferentiated state. ஸ்டெரைல் கல்ச்சர் மீடியமில் நம்ம வளர்க்கும் போது, ஸ்டெரைல் கல்ச்சர் மீடியம் அப்படின்னா நோய் கிருமி ஒரு நீக்கப்பட்ட ஒரு கல்ச்சர் மீடியத்தில் நம்ம இதை வளர்த்தோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் வந்து அதோடைய செல்ஸை வந்து மாற்றிக்காத ஒரு செல்ஸாக இருக்கும். அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸாகவே பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டுருக்கும், வளர்ந்துட்டுருக்கும். ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். ஒரு எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, 3 லேயரில் இருக்கக்கூடிய இந்த 3 பிரைமரி லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸ் தான் இதால் டெவலப் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸு, இது வந்து எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து
நியூரான்ஸாக டெவலப் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா வந்து பிளட் செல்ஸாக டெவலப் ஆக முடியும். பிளட் செல்ஸ்லேயே வந்து ஆர்பிசியாக டெவலப் ஆக முடியும். மசில் செல்ஸாக வந்து டெவலப் ஆக முடியும். ஸோ இது மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய 200 செல்ஸாக இதால் வந்து டெவலப் ஆக முடியும். ஸோ எப்பவுமே வந்து இது அன்டிஃப்ரென்ஷியேட் செல்ஸாக இருக்கும். இது எப்பவுமே இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்காது.